வணக்கம். இந்தியான் செய்தி கண்ணோட்டத்தில் பொலிஸ் மா அதிபர் தேசமந்து தென்னக்கோன் அவர்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு பேரணி மூலமாக இம்பீச் செய்யப்பட்டு பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் இன்று. அது சம்பந்தமான தகவல்களைத்தான் இன்றைய செய்தி கண்ணோட்டத்தில் வழங்கவிருக்கின்றேன். என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இனி செய்தி கண்ணோட்டத்துக்குள் செல்வோம். தேசபந்து தென்னக்கோன் அவர்களை பதவி நீக்கம் செய்யும் முகமாக இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட குற்றப்பேரணை 177 வாக்குகள் ஆதரவாக அளிக்கப்பட்டு அந்த குற்றப்பேரணைக்கு எதிராக எந்த ஒரு வாக்கும் பதிவாகவில்லை. இந்த வாக்களிப்பில் இருந்து பொதுஜன பெருமன வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வெளியேறியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. குற்றப்பேரணை நிறைவேற்றப்பட்டு தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் பாராளுமன்றத்தினால் இன்று பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவருடைய முழு பெயர் தென்னக்கோன் முதியான்ஸ்லாகே வன்சலாங்கர தேசபந்து தென்னக்கோன். இவர் 1971 ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி அன்று பிறந்தார். தன்னுடைய கல்வியை கொழும்பு நாலந்தா பாடசாலை நாலந்தா காலேஜிலே மேற்கொண்டார். பின்னர் தன்னுடைய பட்டப்படிப்பை கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்டார். அதன் பின்னர் 1998ஆம் ஆண்டளவிலே இவர் போலீஸ் சேவையிலே உதவி காவல் கண்காணிப்பாளராக பதவியை ஏற்று போலீஸ் சேவையிலே சேர்ந்து கொண்டார். பின்னர் சீனியர் டிப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக போலீஸின் இன்சார்ஜ் ஆஃப் த வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸாக மேல் மாகாண போலீஸ் துறையின் இன்சார்ஜாகவும் பதவி உயர்த்தப்பட்டார். பின்னர் 2023ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதிக்கும் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 26க்கும் இடையில அதில்மா போலீஸ் அதிபராக செயற்பட்டார். நாட்டிலே முதலாவது ஐஜிபி தான் ஒருவர் பாராளுமன்றத்தினால் ஒரு குற்றப்பேரணை சமர்ப்பிக்கப்பட்டு அதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படுகின்றார். இவரை ரணில் விக்ரமசிங்க அப்போதைய ஜனாதிபதியாக இருந்தவர் தான். சட்டவிரோதமான முறையில் இந்த சட்டவிரோதமான முறை என்று சொல்லுவோம், சட்டத்துக்கு முரணான வகையில் இவரை பதவிக்கு நியமிக்கின்றார். 2024ஆம் ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி அன்று இவர் சுப்ரீம் கோர்ட்டால் பதவியிலிருந்து இடைநிறுத்தப்படுகின்றார். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ஆகிய இன்று அவர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட குற்றப்பேரணை மூலம் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். இவரை பதவி நீக்கம் செய்வதற்காக 2002ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க சட்டத்தின் அரசாங்க அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்வதற்கான சட்டமூலத்தின் மூலம்தான் இவர் இன்று பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த சட்டமூலத்தின் மூலம் பிரதம நீதிபதியையும் போலீஸ் மா அதிபரையும் தான் குற்றப்பேரணை ஒன்றை சமர்ப்பித்து அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். இந்த முறைப்படி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு ஒரு குற்றப்பேரணையை போலீஸ் மா அதிபருக்கு எதிரான குற்றப்பேரணையை சபாநாயகரிடம் சமர்ப்பித்தார்கள். அதற்கிணங்க சபாநாயகர் ஒரு கமிட்டியை அமைக்கின்றார். சட்டத்தின் பிரகாரம் அது போலீஸ் மா அதிபரை விசாரிப்பதற்காக மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவரையும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் உட்பட எதிர்கட்சி தலைவரால் நாமினேட் பண்ணப்படுகின்ற ஒருவர் மற்றார் அப்படி என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட கமிட்டி அமைத்து அதன் மூலம் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 26 அன்று இவர் 36வது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸாக பதவி ஏற்கின்றார். 36வது ஐஜிபி தான் இன்று வரலாற்றிலேயே இல்லாதவாறு பாராளுமன்றத்தின் மூலம்
பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதில் அவருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட்டு அதிலே 23 குற்றச்சாட்டுக்கள் இந்த குற்றப்பேரணியில் முன்மொழியப்பட்டிருந்தது. அதில் 19 குற்றச்சாட்டுகளிலே அவர் குற்றவாளியாக இனம் காணப்பட்டார். 2 குற்றச்சாட்டுகளுக்கான விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை. ஏனென்றால் அது நீதிமன்றத்தில் அந்த விசாரணை நடைபெறுவதால் இதன் மூலம் இவர் இந்த கமிட்டியினால் இவர் குற்றவாளியாக உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இன்று இந்த குற்றப்பேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அவர் இன்று பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். இவரை பார்த்தால் இவர் ஒரு சர்ச்சைக்குரிய அதிகாரியாகத்தான் முதலிருந்தே செயல்பட்டிருக்கின்றார். தென்னகோன் சீனியர் டிஐஜி வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸாக தேவையாற்றும் போது 2022ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி அன்று டெம்பிள் ட்ரேஸில் வச்சு அவர் டெம்பிள் ட்ரேஸில் இருந்து வெளியே வரும்போது ஆர்ப்பாட்டக்காரர்களால் தாக்கப்பட்டு பின்னர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பட்டிருந்தார். அதே போல் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி அன்று 3 பேர் அடங்கிய உச்ச நீதிமன்றம் ஒன்று தென்னகோனையும் மற்றும் அவரின் கீழ் செயற்பட்ட 2 அதிகாரிகளையும் ஒரு நபரை தாக்கி சித்திரவதை செய்த வழக்கிலே குற்றவாளியாக அறிவித்திருந்தார்கள். இந்த வழக்கு அடிப்படை உரிமை மீறல் வழக்காக உச்ச நீதிமன்றத்திலே 2011ஆம் ஆண்டு அளவில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கிலக்கம் SC/FR 107/2011. இதில் நீதிபதிகள் தேசிய போலீஸ் ஆணைக்குழுக்கும் குற்றவாளிகளுக்கு எதிராக ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் ஒன்றை எடுக்கும்படி பணித்திருந்தது. இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகளுக்கு தென்னகோன் அவர்கள் உள்ளாகியிருந்தார். அத்துடன் தென்னகோனுக்கு எதிராக 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி அன்று மாத்தர மஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் பிடிவிராந்தொன்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அது என்னென்னு சொன்னால் பெலியான வெலிகமவில் உள்ள W15 என்ற ஹோட்டலில் இடம்பெற்ற சட்டப்பூர்வமற்ற ஒரு ஆப்ரேஷனை நடத்தி அங்கே ஒரு போலீஸ்காரரை கொலை செய்த வழக்கிலே இவருக்கு எதிராக ஒரு பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் இவருடைய வெளிநாட்டு பயணமும் தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த பின்னணியிலே தான் இன்று அவருக்கு பாராளுமன்றத்திலே ஒரு குற்ற பெயர்னை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு பதவியிலிருந்து போலீஸ் அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். இத்துடன் இந்த காணொளியை முடித்துக்கொள்கின்றேன். மீண்டும் உங்களை வேறொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.